மண் வளமும் மனிதனையும் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது அங்கே ஏரி தெரியுது இல்லைங்களா, அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா முள் மட்டும்தான் முளையும். அதுக்கப்புறம் புளிய மரம், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செடியெல்லாம் அதில் வரும். ஏன்னா அதனோட மண் வளம் பார்த்திங்கன்னா அப்படி தான். நீங்கள் அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்கள்ல, மண் வளத்தை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு, இந்த மண்ணில் இது தாங்க விளையும் அப்படின்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் போய் அவங்கக்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா ஏன்னா நம்ம எந்த மண்ணில் எது விளையுமோ அதை வச்சா மட்டும்தான் நல்லா விளையும். நீங்கள் எவ்வளோ தான் உரம் போட்டாலும், எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும், என்ன பண்ணாலும் அந்த மண் தன்மையில் என்ன விளையுமோ அது மட்டும்தான் விளையும். அதை வந்து யாராலையுமே மாற்ற முடியாது. இப்போ தெரியாத நம்ம மட்டுக்கும் மண் வளத்தை செக் பண்ணாத நாம் மட்டுக்கு போட்டோன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலவு தான் ஜாஸ்தி செய்வீங்க. ஆனால் அந்த இதில் வந்து நீங்கள் அறுவடை வந்து ஜாஸ்தியாக எடுக்க முடியாது, உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். அது மாதிரி தான் மனிதனும். இப்போது இந்த கல்லெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரே கல்லாக இருக்குது, பாறாங்கல்லாம் கிடக்கு. இந்த கல்லில் போயிட்டு நம்ம ஏதாவது செடி வந்து நட்டு வச்சா வருமா? வராது. ஏன்னா இதனோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். இங்கே ஒன்றும் விளையாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. இப்போது 5 விரல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 5 விரலும் சரிசமமாக இருக்கா? இல்லை. அதே மாதிரி எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து கம்பேர் பண்ணி பேசாதீங்க, அது யாருக்குமே பிடிக்காது. இப்போ யாரையும் நீங்கள் தனியாக வேணால் சொல்லுங்கள், இதை இப்படி பண்ணுமா, இப்படி செய்யுமா, இப்படி பண்ணுப்பா, இதை இப்படி பண்ணுப்பா அப்படின்னு. ஆனால் ஒருத்தர் கம்பேர் பண்ணி பேசிங்கன்னா அது சுத்தமாக யாருக்குமே பிடிக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மண்ணில் இதை தான் போட்டால் வருங்கிறப்போ ஒரு சில பேர் ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்களோட குணமே அவ்வளோதான், அவங்கள மாற்றவே முடியாது. கடவுள் அவங்களுக்கு படைத்த குணம் அப்படி தான். இப்போ இந்த மண்ணில் வந்து இதை தான் போட்டால் விளையிறங்கிற மாதிரி, இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க குணம் இதான் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க. லைஃப்பில் விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாதுங்க. அதனால் எப்போ எதை செய்யணும், என்ன பண்ணணும்னு கரெக்டாக நம்ம பார்த்து செஞ்சோன்னா நம்ம லைஃப்பில் நம்ம வந்து குடும்பத்தில் சண்டையே போட்டுக்க தேவையில்ல, ஜாலியாக இருக்கலாம். லைஃப்பை வந்து ஜாலியாக மாற்றுறதும், ஜாலி இல்லாமல் போகிறதும், பிச்சுக்கிட்டு போகிறதும், பிரியாமல் போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் எப்போ எதை பண்ணணும், எந்த இடத்துல எதை பண்ணால் வரும். இப்போ ஒருத்தருக்கு அது பிடிக்கலன்னா நம்ம அதை செய்யக்கூடாது. நம்ம சொல்லுவோம், இவங்களுக்கு ஜாஸ்தியாக திமிரு, பணம் சம்பாதிக்கிறான், அவன் வந்து கேரக்டர் வந்து பாரு எப்படி பேசுகிறான் அப்படின்னா அது அவங்களோட நேச்சர். அதனால் அவங்கள குறை சொல்லாதீங்க. கடவுள் அவங்கள இப்படி படைச்சிட்டாங்க, அவங்களுக்கும் போன ஜென்மத்துக்கும் என்ன தொடர்புன்னு நமக்கு தெரியாது. இந்த ஜென்மத்தில் அவங்க வந்து இப்போ இப்படி இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களை மாற்றிக்குங்க. உங்களால் மாற்றிக்க முடிய கெப்பாசிட்டி இருக்கா? மாற்றிக்கிங்க, அதில் தப்பே கிடையாதுங்க. என்றைக்கும் நல்லதே நினைங்க, நல்லதே சிந்திங்க, நல்லதே சாப்பிடுங்க, 4 பேர்த்துக்கிட்ட நல்லா பேசுங்க. உங்களை வந்து ஒருத்தங்க வந்து உங்கள்கிட்ட பேசினா ஹாப்பியாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. அதனால் உங்களுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. நீங்கள் 5 நிமிஷம் பேசுகிறதுனால அவங்களோட வாழ்க்கையே மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது? பணம் கொடுத்து தான் ஹெல்ப் பண்ணணுன்னா அது மட்டும் ஹெல்ப் கிடையாது. உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி, சின்ன சின்ன கருத்து, ஒரு சின்னதாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, ஒரு கேரு, லவ்வு, அஃபெக்ஷனு எல்லாமே பெரிய உதவி தான். ஓகே, பாய். உங்களை